உலகத்தில் அறத்தை நிலைநாட்டக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றது அஷ்டம குருவாக மாறுறார். வெளிநாடு வெளியூரில் போய் தொழில் பண்ணுறவங்க, வேலை செய்கிறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் உள்ளூருக்குள்ளே வாகன தொழில் செய்கிறவங்க, முதலீட்டு தொழில், எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் முதல்ல கணிசமான ஒரு நஷ்டத்தையோ ஒரு பிரச்சனையோ சந்தித்ததுக்கு அப்புறம்தான் லாபம் வரும். அதனால் கூட்டு தொழில் இருக்கிறவங்க, புதுசாக ஒரு தொழிலை போய் நம்பி இப்போ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறவங்க கண்டிப்பாக போடக்கூடாது. எந்த தசாபுத்தி நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரிய முதலீட்டுக்கு போடக்கூடாது. கல்வியில் இருக்கிறவங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. கொஞ்சம் ஞாபக மறதி மட்டும் கொஞ்சம் வரும். தவறான நட்புகள் சேர்க்கைகள் உண்டாகும். பெண்களாக இருந்தால் தன் குடும்ப ரகசியத்தை போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அதனால் வீட்டுக்குள்ளே பெரியவங்ககிட்ட சங்கடத்தை சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வயசானவங்க ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் உங்கள் குலதெய்வத்தை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அது ஒரு முக்கியமான வழிபாடு. உங்கள் பித்ருக்கள்னு சொல்லக்கூடிய உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதையும் விடாமல் செஞ்சுட்டு வாங்க. 100% இந்த அஷ்டம குருவை ஈஸியாக நீங்கள் கடந்து நல்ல நிலைமைக்கு உறுதியாக வருவீங்க.